எங்க கை வைக்கிறாங்க பாத்தீங்களா? ஸ்ட்ரெங்க்ல. நீ எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறியோ அதுல கை வைப்பான் சாத்தான். நீ ஜெபிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவளா இருக்கலாம், இந்த கண்ணியில் அகப்பட்டேன்னா உனக்கு அதுக்கப்புறம் பிரேயர் லைஃப்ல ரொம்ப வீக் ஆயிருவேன். நீ பைபிள் ரீட் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், மினிமம் 5 அதிகாரம் குறைஞ்சு நான் வாசித்ததே கிடையாது, ஆனா நீ கண்ணியில் அகப்பட்டேன்னா அதுல நீ வீக் ஆயிருவ. 5 வசனம் படிக்கிறது பெரிய சாதனையா இருக்கும். நீ ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறியோ, எதுல உறுதியா இருக்கிறியோ அதுல உன்னை வீக் ஆக்கிடுவான். அநேக ஜெப குறிப்புகள்ல ஒன்று என்ன தெரியுமா? எனக்கு பழையது போல ஜெபம் பண்ண முடியல. அதன் அர்த்தம் என்ன? வீக் ஆயிட்டோம். கண்ணில் அகப்படுத்தி சாத்தான் செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அதுல வீக் ஆக்கிடுவான். இன்னைக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்றதே எத்தனை பேருக்கு கடினமா இருக்கு. ஆனா 5 மணிக்கு ஒரு போனை பார்க்கறதுக்கு முடியுது, 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வீக் ஆயிட்டோம், ரொம்ப வீக் ஆகிடுவோம். நீங்க இந்த குடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த ரெகுலரா குடிக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குடிக்கலன்னு அவங்க கையெல்லாம் என்ன செய்யும்? ஆடும். ஏன்னா அவங்க வீக் ஆயிட்டாங்க. இந்த பூமியில உண்டாகிற எத்தனை காரியங்களும் ஒரு மனுஷனை எவ்வளவுக்கு எவ்வளவு வீக் ஆக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீக் ஆகும். எனவே தான் ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இளைஞரும் இளைப்படைந்து வாலிபரும் சோர்ந்து போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழும்புவார்கள். ஹalleluya. தேவ சமூகம் எந்த வீக்கான பர்சனையும் ஸ்ட்ராங் ஆக்கும். சத்ருவின் கண்ணி எந்த ஸ்ட்ராங்கான பர்சனையும் வீக் ஆக்கும். நீ எங்க இருக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானித்துக்கொள். இந்த சிம்சோன் கண்ணியில் அகப்பட்டது நிமித்தம் 16வது அதிகாரத்திலே அதனுடைய 24வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். ஒருவன் கண்ணியில் அகப்படும் போது அங்கே அந்நிய தெய்வங்கள் நாமங்கள் உயர்த்தப்படுகிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை கண்ணியில் அகப்படும் போது அங்கே சாத்தான் புகழப்படுகிறான். இதெல்லாம் பாவமா? இதெல்லாம் பாவம். எதுல நம்ம லாக் ஆயிருக்கும் தெரியுமா? இப்ப இந்த எலி பொறி பார்த்துருக்கீங்களா? அந்த எலி உள்ள மாட்டிட்டு வைங்களேன், அது அங்கேயும் இங்கேயும் ஓடும், அந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் கிடக்கும். வெளியே வரணும்னு அதுக்கு விருப்பம் இருந்தால் வெளியே வர முடியாது, விட்டுறலாம் நினைச்சாலும் விட முடியாது. அந்த கண்ணிக்குள்ள இருந்து நிறைய தீர்மானம் எடுக்கும். இனி நான் எந்த ஆகாரத்திலையும் போய் இனி இப்படி ஓப்பனா இருக்கிறத பார்த்தெல்லாம் போய் அங்கிருந்து பயங்கர தீர்மானம் எடுக்கும். ஆனா முடியாது. அந்த பொறியை ஒருவன் ஓபன் பண்ணி விட்டா மட்டும்தான் அந்த எலிக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா பொறி வைக்கிறவனே வீட்டு ஓனர் கண்டிப்பா ஓபன் பண்ணி விட மாட்டான். அதை பிடிச்சு இல்லாம ஆக்குறது தான் சாத்தானுடைய தந்திரம். நல்ல கவனமா கேளுங்க. நான் சத்துருவின் கண்ணியில் அகப்பட்டா நம்மை தேவன் ஏற்படுத்தினது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நம் நிமித்தம் யார் புகழப்பட போகிறார்? நமக்காய் ஜீவனை தந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா? நம் ஜீவனை எடுக்கும்படி துடிக்கிற சத்துருவா? எப்படி அவங்க கொண்டாடினாங்க தெரியுமா? நம்முடைய தேவன் நமது கையில் இந்த பகைஞனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி மனமகிழ்ச்சியா இருக்கும்போது சிம்சோனை வேடிக்கை காட்டும்படி அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கூட்டிட்டு வராங்க. நேற்று வரைக்கும் சிம்சோனை பார்த்து பயந்தவங்க இன்னைக்கு சிம்சோனை எப்படி மாத்திட்டாங்க பாத்தீங்களா? வேடிக்கையா.
அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ யூதராஜ சிங்கத்தின் பிள்ளை, நீ நடந்து போனாலே சத்துரு அந்த எல்லை பக்கம் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு அவன் கையில வச்சு விளையாடுற டாயா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளோ காரியங்களை கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி அதிலே அகப்படுத்தி நம்மை பலனற்றவர்களாக்கி நம்மை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தி இன்னைக்கு அநேகருக்கு வேடிக்கையா இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்க தயங்கி ஒளிகிறாங்க தெரியுமா? ஏன்னா வேடிக்கை ஆக்கிட்டான். இந்த நிலையை சிம்சோன் உணர்ந்த போது 28வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே, என்னை பலப்படுத்தும். நல்ல கவனிங்க, கண்ணில ஒரு பறவை அகப்பட்டுட்டுனா அது சரக போட்டு எவ்வளவு வேகமா அடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா அடிக்கும். கண்ணில ஒரு மிருகம் அகப்பட்டுட்டுனா அது எவ்வளவு சத்தமாய் கூப்பிட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் கூப்பிடும். ஏன்? அவைகளுக்கு ஒரு விடுதலை தேவை. இந்த சிம்சோன் தெலீலால் வீட்டில் இருக்கும்போது உணரல. ஆனால் அவன் கண்ணியில் அகப்பட்டு எல்லாம் இழந்த போது அவன் புரிந்து கொண்டான். இப்பொழுது அவன் என்ன செய்யறான் தெரியுமா? கத்துறான். என்ன சொல்லி கத்துறான்? ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு விசை என்னை நினைத்தருளும். தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் கத்துறான். இந்த பகல் வேளையில அகப்பட்டது போன்ற உணர்வுல யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். நீ சத்துருவுக்கு கண்ணியா மாறணும்னா முதல்ல இந்த கண்ணியிலிருந்து வெளியே வரணும். அதற்கு ஒரே வழி, அவரை நோக்கி கூப்பிடு. புலம்பல் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனுடைய 55வது வசனத்துல மகா ஆழமான கிடங்கிலிருந்து, கர்த்தாவே, உமது நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். மகா ஆழமான கிடங்கு, என அகப்பட்டுட்டேன். இப்ப நாமத்தை பற்றி கூப்பிடுகிறார். நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் தான் இயேசு என்கிற நாமம். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டேன். நான் அது ஈஸியா விட்டேன். ஏன்னா நம்மளாம் ஊழியம் செய்யறோம், இதெல்லாம் நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படின்னு. ஆனா அது நாளுக்கு நாள் நெருக்க ஆரம்பித்தது. அது ரொம்ப நெருக்க ஆரம்பித்த போது தான் உணர்ந்து கொண்டேன் அதனுடைய சீரியஸ்னஸ். காலையிலே வந்துட்டேன் சர்ச்சில். இந்த சைடில் தான் உட்கார்ந்திருந்தேன். என்ன பண்ணுன்னு தெரியல, எப்படி சோமன்னு தெரியல. ஒரு கட்டம் வந்த போது சங்கீதம் 56 ஆண்டவர் காட்டி தந்தார். என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீர் எல்லாம் உடைய துரத்தில வையும். அந்த வசனம் என்னோட பேச ஆரம்பிச்சிரு. அழுதுரு, வேற வழியே இல்லை. அப்படியே உட்காந்து ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவரே, அவ்வளவுதான். உடனே தேவ சமாதானம் ஆட்கொள்ளுது. அன்னைக்கு அந்த காரியத்திலிருந்து எல்லாமே அந்த காரியம் மாறுதலாய் மாற ஆரம்பித்தது. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். கூப்பிட மறந்துடாத. சமுத்திரத்தில் பேதுரு அமிழ்ந்து போன போது போட்ல பேதுருவனுடைய பிரதர் அந்திரையா உண்டு. அந்திரையான்னு கூப்பிடல, ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். உடனே கர்த்தர் கை நீட்டி அவன் கையை பிடிக்கிறார். மகா ஆழமான கிடங்கில் இருந்து, கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். வேதம் சொல்லுகிறது 57 நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் என்ன செய்தாரா? நீர் அணுகி. அதன் அர்த்தம் என்ன? நான் எப்போ கூப்பிட்டேனோ அங்க கர்த்தர் வருகிறார். 124வது சங்கீதம் எப்படி சொல்லுகிறது? மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது
கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விளங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அந்த நாமத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க இந்த கண்ணியிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னா ஒரே வழிதான், ஒரே வழிதான். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட போறீங்க. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட போறீங்க. எப்படி தப்பு வைப்பாரா? வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு. என்ன வார்த்தைங்க இது! அப்போ சாத்தான் லாக் பண்றது எதை தெரியுமா? சோல, நம்முடைய ஆத்துமாவை. அமெரிக்கா உட்பட பல நாடுகள்ல டெவிலுக்கு, சாத்தானுக்கு தங்கள் சோலை சேல் பண்றாங்களாம். சோலை சேல் பண்ணிட்டு உலக நன்மைகளை அனுபவிக்க இது ரொம்ப அநேக பிரபலங்கள் அதை செய்திருக்கிறார்கள். பிரபலமாகுவதற்கும் ஐஸ்வர்யத்தில் விருத்தி அடைவதற்கும் சோலை டெவிலுக்கு சேல் பண்றாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா முடிவு ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கும். அப்படிப்பட்ட பரிதாபமாய் முடிந்த ஒருவனுடைய வாழ்க்கை தான் மைக்கேல் ஜாக்சன். அந்த நேம் இன்னைக்கும் பிரபலமா தான் இருக்கு. ஆனா அவனுடைய முடிவு மிக 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 பரிதாபம். ட்ரீட் பண்ண நர்ஸ்கிட்ட கடைசியில் மைக்கேல் ஜாக்சன் இப்படி சொன்னாப்ல, எல்லா இன்ஜெக்ஷனையும் போடுங்க, ஏன்னா வலி தாங்க முடியல, பெயின் தாங்க முடியல, என்னெல்லாம் இன்ஜெக்ஷன் உண்டோ எல்லாத்தையும் ஏத்துங்க, மேல ஏத்துங்க, ஏன்னா முடியல முடியல. ஏன்னா சோலை சேல் பண்றாங்க டெவிலுக்கு. இம்மைக்கான இன்னைக்கு புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு வாழ்வோம் என்று இருக்கிறவன் இந்த கண்ணிக்குள் எளிதில் அகப்படுவான். எவ்வளவு வேகமா நாட்கள் ஓடுது, எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஆமா, எத்தனை வருடம் கடந்து ஓடுகிறது. இது நாம் தீர்மானிக்கிற டைம். நான் எங்க இருக்கணும்? கண்ணியில இருக்கிறது வரைக்கும் நம்ம வீக் ஆயிட்டே இருப்போம், வீக் ஆயிட்டே இருப்போம். மைக்கேல் ஜாக்சன் ட்ரீட் பண்ண டாக்டரோ நர்ஸோ நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு முடிவு யாருக்குமே வந்துடக்கூடாது. நான் எத்தனையோ பேருடைய முடிவை பார்த்திருக்கிறேன், இதே போல ஒரு வொஸ்டான ஒரு முடிவை பார்க்கவே இல்லை. மைக்கேல் ஜாக்சன் தன்னை சுத்தி ஒரு டீம் டாக்டர்ஸே வச்சிருப்பானோ. எதுக்கு அப்படின்னா 150 வருஷம் இந்த பூமியில வாழ்வதற்கு. என்ன தண்ணி குடிக்கணும், எப்போ குடிக்கணும், எவ்வளவு அளவு குடிக்கணும், எல்லாத்தையும் அவ்வளோ ஐஸ்வர்யம், அவ்வளோ என்ன வேணாலும் விலைக்கு வாங்கலாம், அந்த அளவுக்கு வளர்ந்தான். அந்த சாத்தான் இருக்கா தெரியுமா? ஆசீர்வதிக்கிறது மாதிரி காட்டிட்டு வாதிக்க ஆரம்பிப்பான். அதுதான் தெலீலாளை வச்சு அவன் நயம் பண்ணி நிறைய பேச வச்சுட்டான். நிறைய வார்த்தைகளினாலே அவனை விசனப்படுத்தி கடைசியில விசனப்பட்டு அவனுடைய மகா பலத்துல கை வைக்கணும். வேடனுடைய கர்த்தரியம் பட்சத்தில் இருக்கணும்.